சீமானையும் விஜயும் பாஜகவோட குழந்தைகள்ன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதாவது ரொம்ப என்ன அதுக்கு ஆதாரம் ஆதாரம் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். காங்கிரஸுக்கே நீங்க 25 சீட்டு கொடுக்குறீங்கன்னா ஏன் எங்களுக்கு நீங்க 6 சீட்டு 7 சீட்டு 8 சீட்டு இது என்னது? காங்கிரஸ் இந்தியா முழுக்க இருக்க கட்சி சார். காங்கிரஸோட சிக்கலை உருவாங்க யார் நினைக்கிறீங்க? வேற யாரும் இல்ல. காங்கிரஸ் கவனமா இருக்கு. நீங்க போயிட்டு விஜய் நம்பி போயிட்டு கேட்டு பாலாகி போயிடாரு. என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் எந்த கூட்டணியில இருக்கோ அந்த கூட்டணிக்கு ஒரு மதச்சார்பற்ற அணிங்கிற ஒரு பர்செப்ஷன் இருக்கு தேசிய அளவுலயும் சரி. அதுக்கு காங்கிரஸோட வேல்யூ ரொம்ப முக்கியம் இல்ல. காங்கிரஸ் இருந்தா தானே அந்த கூட்டணிக்கு ஒரு மதிப்பே. சொல்லணும்னா பாஜக அதிமுக கூட்டணி பயங்கர செட்டில்டா பிளான்டா ஆர்கனைஸ் பண்றாங்க. நீங்க தான் இப்ப தேவையில்லாம உள்ளுக்குள்ள சண்டை போட்டுருக்கீங்க. இபிஎஸ் அவர்கள் நேற்று பேசும்போது கூட இந்த கூட்டணி உடையறதுக்கான எல்லா சமிக்கையும் தெரியுது. மக்கள் மத்தியில் இந்த கூட்டணி நிலைக்காதுங்கிற பேரு இந்த கூட்டணி வாங்கிருச்சு. மோடி எங்க செவிலியர்கள் போராடி இல்ல இதுக்கு மட்டும் ரியாக்ட் பண்றீங்க. செவிலியர்கள் போராடிட்டு இருக்காங்க, ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க, அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் சென்னை முழுக்க போராடுறாங்க. விசிக என்ன கவுண்ட்? விஜய் நடிப்பார்னு நான் சொல்றேன். நீ என்ன சொல்றீங்க சார்? அந்த விழா பார்த்ததுக்கு அப்புறமா கேட்கறதுக்கு நான் தெளிவா நீ வாங்க. நீ ஒரு முக்கியமான சேனல் நெறியாளர். நான் இவரு படத்தை நடிக்க மாட்டேன்னார்ல, ஒரு படத்தை நடிப்பார். நான் விஜய் வாக்க நம்புறேன், நடிக்க மாட்டேன். சினிமாக்காரங்க எம்ஜிஆரை தவிர எவன் வெற்றி பெற்றிருக்கிறேன்? சிவாஜி கணேசனுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க பிரதர்? கமலஹாசனுக்கு என்னங்க ஆச்சு? சரத்குமாருக்கு என்னங்க ஆச்சு? ஒரு காலத்தில் டிஆர் உங்களுக்கு தெரியாது. டிஆர்லாம் பெருசாக வளர்ந்த டிஆருக்கு என்ன ஆச்சு? அண்ணன் விஜயகாந்துக்கு என்ன ஆச்சு? ஏன் சிரஞ்சீவிக்கு என்னங்க ஆச்சு? அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து சங்கத்தமிழர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர் வரவேற்று நிகழ்ச்சியில் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். என்ன நடக்குது கூட்டணிக்குள்ள? எங்க கட்சி பிரச்சனை, திருமாவளவன் ஏன் கருத்து சொல்றாரு, இதுக்குள்ளலாம் அவர் வர வேண்டாம் அப்படின்னு காங்கிரஸ் ஒரு கண்டிப்பு தெரியும். எங்க தலைவர் எந்த இடத்துல கருத்து சொன்னாரு? உங்க கட்சிக்காரங்க பேசுறாங்கல்ல. அப்புறம் எங்க தலைவர் எங்கேயாவது கருத்து சொல்லியிருந்தா அவன் கேட்குற கேள்வி கரெக்டு. கருத்து எங்கள் தலைவர் எந்த இடத்துலையுமே, இன்னமும் சொல்ல போனால் மற்ற கட்சிகள் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட அவங்க நல்ல எண்ணத்தில் தான் சொல்லுவாரே தவிர கட்சியை நக்கல் பண்ணுற மாதிரியோ இல்லை அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்குற மாதிரி எந்த காலத்துலையும் பேசினதில்லை. ஏன் அதிமுக கூட தொடர்ந்து சொல்லியிருக்காரு, கொஞ்சம் பார்த்துருங்கப்பா, கவனமாக இருங்க, பிஜேபி உங்களை காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவார். இந்த பாமக பிரச்சனை வரும்பொழுது கூட என்னையவே கூப்பிட்டு சொன்னார், அது அப்பா மயம் பிரச்சனைப்பா, நாளை ஒன்று சேர்ந்துக்குருவாங்க, நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொன்னார். ஆக மொத்தம் ஒரு கட்சியோடைய உள்வாரங்களில் எங்கள் தலைவர் எந்த காலத்திலும் தலையிட்டது இல்லை. ஆனால் உங்கள் கட்சி ஆட்கள் பேசுகிறாங்க. ஏன் நானே பேசியிருக்கிறேன். பிரவீன் சக்கரவர்த்தி எங்கள் பேரை சொல்லு, சங்கத்தமிழை பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் பதில் சொல்கிறோம். நான் என்ன சொல்றேன், நீங்களே பிரவீன் சக்கரவர்த்தி RSSன்னு பேசுகிறீங்க. நான் அப்படிலாம் ஒன்று சொல்ல, நான் சொன்ன ஒரே ஒரு கருத்து, அது நான் தான் பொறுப்பு. நான் என்ன சொன்னேன்னா, காங்கிரஸுக்கே நீங்கள் 25 சீட்டு கொடுக்குறீர்கள் என்றால் உங்கள்கிட்ட தான் பேசினது. ஏன் எங்களுக்கு நீங்கள் 6 சீட்டு 7 சீட்டு 8 சீட்டு இது என்னது அப்படின்னு நாங்கள் பேசணும். இது உரிமைங்க. ஒரு தாயிட்ட ஒரு குழந்தை பாலை கேட்பதை போல, ஒரு தந்தையிட்ட ஒரு பையன் எனக்கு தேவைகளை பூர்த்தி செய்கின்ற கேட்பதை போல, இல்லை ஒரு அண்ணன்ட்ட தம்பி கேட்பதை போல, அது ஒரு கேள்விதான். சரிங்களா? அது தப்புலாம் சொல்ல முடியாது. ஆனா அது தப்புன்றாங்களே இப்ப காங்கிரஸ். என்ன தப்பு? காங்கிரஸுக்கு என்ன தவறு? இதுக்குள்ள வராதீங்க. எங்க கட்சிக்குள்ள நீங்க உங்க கட்சி இதை பாருங்க. கூட்டணிக்கு உங்களுக்கு ஒரு தர்மம் இருக்குன்னா கூட்டணிக்கு ஒரு தர்மம் இருக்கு. அந்த தர்மத்துக்குள்ள நாங்க ஒரு யதார்த்தமான ஒரு கருத்து நாங்க பேசியிருக்கிறோம். அது நான் தான் பொறுப்பே தவிர எங்க தலைவர் இல்லை. என்ன நான் சொன்னேன்னா ஒரு யதார்த்த உண்மையை, நான் சொன்ன உண்மையை படி சொல்றேன் பிரதர், பொறுங்க, நான் சொன்ன உண்மையை சொல்றேன். இப்ப தலைவர்கள் நிறைய இருக்காங்க உங்க கட்சியில, தொண்டர்கள் உங்க கட்சியில இல்லைங்க அப்படின்ற ஒரு யதார்த்தமான உண்மை. பல தலைகள் விமர்சனம் தானே, விமர்சனம் இல்லைங்க, யதார்த்தமானதுங்க. நீ ஏன் விமர்சனம்? நான் உண்மையை பேசக்கூடியது சங்கத்தமிழ். சங்கத்தமிழ் அரசியல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எதையும் நான் முட்டி அதை மூழ்கி பேசுகிறதோ அதை மறைச்சி பேசுகிறதோ நம்ம வேலை இல்லை. ரைட்டாக? விடுதலை சிறுத்தைகள் என்றாலே நேருக்கு நேரம் மோதுறது, நேருக்கு நேரம் உண்மையை சொல்வது, அது இதுவே ஒரு நட்பு முரண் தாங்க. நீ இதை பகை முரணாக கொண்டாடுறாங்க. அவங்க அதை அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. அவங்க எடுத்துக்கிட்டாங்க, நாங்கள் பேசுகிறாங்க, விடுங்க, அவ்வளோதான மேட்ரு. இல்லை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க.
ஆளூர் ஷானவாஸ் அது பண்ணையார் கட்சின்ற இன்னமும் பண்ணையார் மனோபாவம் இருக்குன்னு பேசுறாரு. விசிகா தொடர்ச்சியா இவ்வளவு காங்கிரஸ் சரி, இப்ப நீங்க சொல்லிட்டீங்களா, உடனே சொல்லிடுவோம். இப்ப யார் இரண்டாம் கட்ட தலைவர் எல்லாம் பேசாதீங்க, பாவம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க, பேசாதீங்க. ஆனா நாங்க தமிழக முதல்வரிடம் நாங்க சொல்லுவோம், காங்கிரஸுக்கு 25 சீட்டு நீங்க கொடுக்குறீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளும் 25 சீட்டு கொடுங்க. காங்கிரஸ் இந்தியா முழுக்க இருக்க கட்சி சார். நான் இல்லைன்னு சொன்னா அப்புறம் அவங்க 25 சீட்டு ராகுல் காந்தி அப்ப வந்து போய் ஆந்திரால போய் நில்லுங்க, கர்நாடகால போய் நில்லுங்க, இல்ல வெஸ்ட் பெங்கால போய் அவங்க நில்லுங்க. என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் தொண்டர்கள் சைலண்டா இருக்கிற தொண்டர்கள், அவங்க திடீர்னு தேர்தல் வந்து எல்லாரும் வாக்களிப்பாங்க. எங்கள் அப்பாவே காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட செயலர் இறந்து போயிட்டார். கரெக்டாக அந்த நேரத்தில் போராட்டம் கேட்டாருன்னா விடுதலை சிறுத்தை கூப்பிடுவார், வாங்க விடுதலை சிறுத்தை சொல்லி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி. நான் சொல்கிறது ஆரம்ப காலகட்டத்திலே இப்போ இல்லை, நான் சொல்கிறது நிகழ்காலத்தில் வந்து இப்போ கூட ஒரு மாநில செயலர் வந்து அண்ணன் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரெயினை மறிச்சார். அவர் போய் தான் மறிச்சார், அவர் மட்டும்தான் மறிச்சார். அதை உலகமே பார்த்துச்சு. நான் குறைத்து சொல்லுங்க, எதார்த்தம்ங்க. இங்கே பாருங்க, இப்போ வந்து நான் எவ்வளவு படித்திருக்கிறேனோ எவ்வளவு உள்வாங்கிறனோ அதுதான் பேச முடியும். எனக்கு ஒன்றுமே தெரியல பேச முடியுமா? அதுமாதிரி ஆட்கள் இருந்தால் தானே வரும். உங்களுக்கு சட்டி இருந்தாலும் அகப்பைக்கு வரும். அது மாதிரி மக்கள் இல்லை பிரதர். சும்மா நம்ம ஒரு கட்சியை நம்ம இழிவுபடுத்த நம்ம சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு ஏன் 25 சீட்டு கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்க பார்த்தீங்களா, அதுக்கு ராகுல் காந்தி என்ற ஒரு ஐக்கான் இன்னைக்கு வந்து RSS கும்பல நேருக்கு நேரம் எதுக்குறாரு, அடுத்த பிரதமர் ஆக போறாரு. அதனால 20 சீட்டு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வந்து கொடுங்க, நாங்கள் வேணாம்னு சொல்லலாம், எங்களுக்கும் கொடுங்க, அவ்வளோதான் மேட்ரு. வேற ஒன்று நான் ஒன்று 25 எங்க இருக்கு, 6 எங்க இருக்கு, அதுதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப கவலையாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் ஐபேக்கு இது மாதிரி சில ஆட்கள்லாம் இருந்து ஏமாத்திட்டாங்க எங்கள் தலைவரை. தலைவர் சொல்றாங்கன்னா காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணிக்கு ஒரு மதச்சார்பற்ற அணிங்கிற ஒரு பர்செப்ஷன் இருக்கு தேசிய அளவுலயும் சரி. சோ அதுக்கு காங்கிரஸோட வேல்யூ ரொம்ப முக்கியம் இல்ல, காங்கிரஸ் இருந்தா தானே அந்த கூட்டணிக்கு ஒரு மதிப்பே. இல்லைன்னா சொல்லலையே, ஏன்னா காங்கிரஸ் வெளியே போன சமயத்துல திமுக எவ்வளவு பெரிய எழுதி வச்சுங்க வெள்ளை பேப்பர் எழுதி. காங்கிரஸ் வெளியே இருந்தப்போ திமுக எவ்வளவு பெரிய படுதோல்வி சந்திச்சிருக்கு. அது திமுக உணர்வாங்கல்ல, காங்கிரஸோட காங்கிரஸ் இருக்கிறப்பையும் படுதோல்வி சந்திச்சிருக்கு, இல்லைன்னு சொல்லுங்க. காங்கிரஸ் இருந்த காலத்திலே காங்கிரஸினாலே படுதோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் வந்து வெறும் 2 MLA தான் திமுகவுக்கு. டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியும் பரிதி இளவரசி அண்ணனும் தான் இருந்தாங்க, வேற யாருமே இல்லை. திருப்பி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலையா? ஒரு காலம் ஜெயலலிதா அம்மையார தோத்து போனார், திருப்பி அந்த அம்மா ஜெயிக்கலையா? அது இங்கே ஒத்து வராது. அரசியலில் வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அங்கே இருக்கிற ஃபேக்டர்ஸ்லாம் வேலை பார்க்கும். ஆனால் ஒரு கட்சிக்குன்னு ஒரு நிரந்தரமான ஓட்டு வங்கி இருக்குது. அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த அணியில் இருக்குதோ அந்த அணி வெற்றி பெறும். இதான் யதார்த்தம். விடுதலை சிறுத்தை ஒரு அணியில் இருக்குன்னா அங்கே வந்து நீ சொல்ற இந்த மதச்சார்பின் அங்கே தான் குத்துவேன், இஸ்லாமியர் அங்கே தான் குத்துவேன், கிறிஸ்துவர் அங்கே தான் குத்துவேன். காங்கிரஸ் விசிகா மதிமுக கம்யூனிஸ்டுகள்னு ஒரு காம்பினேஷன். நான் இல்லைன்னு சொல்லல பிரதர், எல்லாம் சேர்ந்து காம்பினேஷனாக இருக்கணும். அதான் நாங்கள் சொல்றோம். அதனால வாங்க இருங்கப்பா, எங்கப்பா ஏன்ப்பா நீங்க தேவையில்லாம. ஆனா இப்ப வெளியில இருந்து பாருங்க, இப்ப காங்கிரஸ் உங்க மேல விமர்சனம் வைக்கிறாங்க, நீங்க காங்கிரஸ்ல இருக்கிற ஆட்களை விமர்சிக்கிறீங்க, திமுக தலைமை அமைதியா இருக்கு. சோ இப்படி இந்த கூட்டணிக்குள்ள உண்மையை சொல்லணும்னா பாஜக அதிமுக கூட்டணி பயங்கர செட்டில்டா பிளான்டா ஆர்கனைஸ் பண்றாங்க. நீங்க தான் இப்ப தேவையில்லாம உள்ளுக்குள்ள சண்டை போட்டுக்கிறீங்க. இல்ல, எந்த குழப்பமும் இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லை, அமைதியாக சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது. நீங்களா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அவங்க இந்த ஓட்டை கொஞ்சம் சீட்டு அதிகமாக்குற 25 ஒரு 35 அவங்க கேட்டு வாங்கி ஒருவேளை உங்களுக்கு தேவையானதை நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன் அவங்க 25 கொடுக்குறாங்க, ஏன் அவ்வளவு கவலைப்படுறீங்க? உங்களுக்கு 25 கேட்டு நீங்க வாங்கிக்கோங்க. இன்னும் கூட நான் அப்படி கூட சொல்லல, அவங்களுக்கு ஏங்க 25 கொடுக்குறீங்க நான் கேட்டேன். உங்களுக்கே 25 கொடுக்குறீங்களேங்கும் போது அப்படிதான் எடுத்துக்க வேண்டியது. நீங்க அப்படி எடுக்கல, நம்ம அப்படி சொல்லுங்க, அழிச்சிருங்க எல்லாத்தையுமே. கரெக்டாக பேப்பரை வச்சு ரப்பரை வச்சு அழிச்சிருங்க. அதாவது நீங்க உங்களுக்கு வேண்டிய சீட்டை நீங்க வாங்கிக்கிறீங்க, எங்களுக்கு வந்து டபுள் டிஜிட் நாங்கள் வாங்கிக்கிறோம். ரைட், முடிஞ்சு போச்சு. ஏன்னா நீ சொன்ன பாயிண்ட்டுக்கு முக்கியமான பாயிண்ட், இந்த மதச்சார்பின்மை இந்த கூட்டணி கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்டது. இதில் வந்து காங்கிரஸ் ரொம்ப முக்கியம், கம்யூனிஸ்ட் ரொம்ப முக்கியம், அதே நேரத்தில் மதிமுக முக்கியம், எங்கள் கட்சி முக்கியம். அப்போ வந்து அந்த கட்சியுடைய மக்களுடைய அந்த இது எவ்வளவுன்னு இப்போ உங்களுக்கு உளவுத்துறை சொல்லும். அவங்க கணக்கு பண்ணுவாங்க, யாருக்கு எவ்வளவு மக்கள் இருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பல கால்குலேஷனை போட்டு நீங்கள் எங்களுக்கு கொடுங்க. திரு இபிஎஸ் அவர்கள் நேற்று பேசும்போது கூட இந்த கூட்டணி உடையறதுக்கான எல்லா சமிக்கையும் தெரியுது, மக்கள் மத்தியில் இந்த கூட்டணி நிலைக்காதுங்கிற பேர் இந்த கூட்டணி வாங்கிருச்சு. இல்ல, உடையறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. உடைப்பதற்கு முயற்சிக்கலாம், ஆனால் உடைவது இல்ல. மக்கள் மத்தியில இந்த கூட்டணி வந்து இதுமே இந்த கூட்டணி ஜெல்ல ஆகாதுங்கிற இடத்துக்கு நகர்ந்துருச்சுன்னு இபிஎஸ் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. எந்த பிரச்சனையுமே இல்லை, தெளிவா போய்கிட்டு இருக்கு, எந்த குழப்பமும் இல்லை, எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எழுச்சி தமிழில் தெளிவாக சொல்லிவிட்டார். இல்ல சார், பாஜக மதச்சார்பின்மை என்ற தலைமையில் நாம் இயங்குகிறோம், அது நமது கோட்பாடு. புரட்சி அம்பேத்கர் கோட்பாடு தான் மதச்சார்பின்மை, செக்குலரிசம். மதச்சார்பின்மை என்ற மாநாடு நடத்தியது விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் ஒன்றும் நடத்தவில்லை. காங்கிரஸை விட அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது. மதச்சார்பின்மை யாருக்கு நடத்தணும்? விசிகா நடத்த வேண்டிய ஆட்கள் யாரு? காங்கிரஸ் தான் நடத்தணும்.
அதான் முக்கியமான கோட்பாடு. நடத்தலை, வரமாட்டேன், ஆள் அவ்வளோ பேர் இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். ஆனால் அவங்க கேட்குறத கொடுங்கப்பா, நீங்கள் பாட்டு போட்டு பிரச்சனையே பண்ணாமல் அவங்க என்ன கேட்குறத கொடுத்து கொடுங்க. ஆள் வெளியிலாம் போக மாட்டாங்க, சும்மா அப்படி பேசுறது பிரதர். இவங்க ஏதோ 15 கொடுக்குறோம்னாங்கண்ணா. இல்ல இது மக்கள் மத்தியில எப்படி போய் சேரும் இருக்குல்ல சார். அதெல்லாம் ஒன்றும் போகாது. அதாவது ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடியே அதிமுக பாஜக கூட்டணி ஏங்க கன்ஃபார்ம் நீங்க பண்ணி ரொம்ப விவரமா பேசுறேன். அங்க ஒரு ஆள் இல்லைங்க, அங்க வந்து இல்ல விஜயானந்த் சார், இருக்காரா? விஜயானந்த் அங்க இருக்கிறாரா? இங்க இல்ல வெளிதான இருக்காரு. விஜயானந்த் கன்ஃபார்ம் வந்து பண்ணிடுவாங்கல்ல. இருந்தது எங்க இருந்தது? என்டிஏல தான் இருந்தாரு. அப்புறம் அங்க இருந்து வெளியில வந்துட்டாரு. வெளியில வரல, சொல்லுங்க. என்ன உறுதிப்படுத்துறோம்னு சொல்றாங்க. அப்ப விஜயானந்த் அணி அங்க இல்ல. அடுத்து பாமக எங்க இருந்துச்சு? அங்கதான் இருந்தாங்க. அப்ப இப்ப எங்க இருக்கிறாங்க? ரெண்டா பிரிஞ்சிருக்காங்க. அப்புறம் அதனால வந்து அங்கதான் உடஞ்சு போயிருக்குது. இங்க தெளிவா இருக்கு. இங்க சும்மா வந்து அவங்க கூட்டணியில வந்து அவங்க சீட்டை ஏத்த பாக்குறாங்க. யாரு? காங்கிரஸ். அதுக்காக அவங்க பேசுறாங்க. அவங்க ஏத்தி கொடுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோட சேர்த்து எங்களுக்கும் கொடுப்பாங்க. அவ்வளவுதான். இதுல என்ன பிரச்சனை? இல்ல இந்த சீட்டு பிரச்சனையில நீங்க களத்துல இருக்கிற போராட்டம், மக்கள் போராடுறது எதையுமே இந்த கூட்டணி கட்சிகள் கண்டுக்கவே மாட்டாங்கன்னு இபிஎஸ் ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். இன்று எங்க தலைவருடைய இதை பாருங்க, அங்க தலைவர் கொடுத்துருக்க அறிக்கையை பாருங்க. தமிழகத்தின் தலை குனிவு இந்த நிகழ்வு. எந்த நிகழ்வு? திருத்தணியில ஒரு பயணம் வந்து அடிச்சு அவனை கொள்ளாத குறையா கொள்றாங்க, அடிக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் ஒரு வெக்கக்கேடு இல்லையா, மானக்கேடு இல்லையா? இதெல்லாம் போதை தானே காரணம். நாங்க தான் டாஸ்மார்க் இழுத்து முன்னு சொல்றோம்ல. நாங்க மக்களுக்காக போராடி கொண்டிருக்கோம். நீ எப்படி இந்த கேள்வி நீ கேட்கறீங்க? மோடி எங்க செவிலியர்கள் போராடி இல்ல இதுக்கு மட்டும் ரியாக்ட் பண்றீங்க. செவிலியர்கள் போராடிட்டு இருக்காங்க, இடைநிலை ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க, குரல் கொடுக்குறோம். அதேவர் தூய்மை பணியாளர்கள் சென்னை முழுக்க போராடுறாங்க. விசிக என்ன குரல் கொடுத்ததுன்னு நாங்க வந்து தொடர்ந்து அந்த மக்களுக்கு நாங்க பக்கபலமாக இருக்கிறோம். ஒடுக்கப்பட்ட ஆரம்பிச்ச கட்சி ஆதவர்ஜனா செவிலியர்கள் போராட்டத்தை கட்சியை பத்தி சொல்ற அவங்க 2026க்கான ஒரு ப்ராஜெக்ட் போட்டு அந்த ப்ராஜெக்ட்ல வந்து எப்படி முதல்வர்ன்ற ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்னு அதுக்கு வேலை பார்க்குறாங்க. இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இவங்க பூரா படுத்துருவாங்க. அவர் ஜனநாயகன் 2 படத்துக்கு போக போறாரு, நடிக்க போறாரு. இப்போ டேரக்டர்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. வெள்ளை பேப்பர் எழுதி வச்சுக்கிறீங்க. அவங்க செவிலியர்களோட களத்துல இருக்காங்க சார். விசிகாக அப்படி ஒரு போராட்டம் நடந்து இதுக்கு ரியாக்ட் பண்றீங்களா சார்? செவிலியர்களுக்கு பேசி நாங்க முடிச்சு வச்சதே. இப்போ பிரச்சனை அங்கே செவிலியர் மேட்டர் முடிஞ்சு போச்சு. நீங்க எடுக்காதீங்க. அந்த பிரச்சனையை பேசி அங்க அமைச்சர் பெருமக்கள்லாம் பேசி சால்வ் ஆயிருச்சு. இப்போ இந்த தூய்மை பணியாளர்களுக்கு எங்க தலைவர் பேசியிருக்காரு, முதல்வர் பேசியிருக்காரு. அங்கேயும் பிரச்சனை முடிச்சுடும். நாங்கள் சுமூகமாக முடிப்போம். பிரச்சனை இல்லாம தமிழ்நாட்டை ஒரு நல்ல முறையில் கொண்டு வரோம். அவங்களுக்கு தீர்வு கொடுக்கணுமா இல்ல இப்போதைக்கு இந்த பிரச்சனையை மூடி மறைக்கணுமா? இல்ல அவங்களுக்கு தீர்வும் வேணும். பிரச்சனை முடிக்கிறதுனா அதுக்கு என்ன தீர்வு கிடைச்சது? அவங்க என்ன மக்கள் என்ன விரும்புறாங்களோ அந்த பிரச்சனை முடிக்கிறது. இப்ப அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, பிரச்சனை ரோட்டுக்கு வந்திருக்காங்க, அந்த பிரச்சனை திருத்திட்டோம்னா அதுக்கு தீர்வு இல்ல சார். தீர்க்கலங்கிறது தானே ஏற்கனவே ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடி தீர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவரை போய் கட்சியோட திமுக கரைஞ்சிருச்சு போனது விடுதலை சிறுத்தைகள். அந்த இடத்துக்கு மக்கள் போராடும் பொழுது அந்த இடத்துக்கு சென்று வந்தவர் எங்கள் தலைவர், சென்று வந்தவர் இளைஞரணி, இளைஞருக்கு எழுச்சி ஓகேவா சார்? நேத்து வந்து கலைஞர் சமாதி, அண்ணா அறிவாலயம், மவுண்ட் ரோடுன்னு சென்னை முழுக்க போராட்டம் பண்றாங்க சார். என்ன சார் விசிக ரியாக்ட் பண்ணுச்சு அதுக்கு? நல்ல காலம் பிறக்க போது மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, மக்கள் எதிர்பார்ப்பாங்கல்ல சார். என்னப்பா இப்ப ஆரம்பிச்ச கட்சி போராட்டம் தான் வந்து நிக்கிறாங்க, இவ்வளவு போராட்டத்துக்கே பேர் போன கட்சி ஒதுங்கி நின்று வேடிக்கை பாக்குறாங்களே மக்கள். அங்கே நாங்க கூட்டணி கட்சிகள் மக்கள் மத்தியில நம்பிக்கை இழக்குதுங்க. விடுதலை சிறுத்தைகள் எந்த இடத்துலையும் எங்கேயும் ஒதுங்கி போய் நிக்கல. நான் இப்ப என்னென்ன ஆர்ப்பாட்டம் பண்ணோம்னு இப்படியே நான் எடுத்து கணக்கு சொன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே விடுதலை சிறுத்தைகள் ஒரு எதிர்கட்சியாக செயல்படுகிறது. நல்லா கேட்டுக்கிறீங்க. என்னமோ எடப்பாடி பேசிட்டாரு நீங்க சொல்ல, எடப்பாடி அவர் சொன்னவர் அந்த என்ன தூத்துக்குடி பிரச்சனை நடக்கும்போது நான் டிவியில இருந்தா நானே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு. அவரெல்லாம் வாயை திறக்கிறது அவர் எந்த அருகதையும் இல்லை. அவர் முதல்வராக இருக்கும் பொழுது துப்பாக்கி வச்சு சுட்டுட்டாங்க. சொன்னார சொல்லி ஐ வெரி சாரி, நான் வந்து இப்போ தான் டிவியை பார்த்தேன்னு. அவரெல்லாம் வாய் பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் பேசுவோம். நாங்கள் வந்து இன்னைக்கு சொல்கிறோம், எங்கள் தலைவர் மதுரைக்கு போனார். மதுரையில் அங்கே மக்கள் போராடி கொண்டிருந்தார்கள் தூய்மை பணியாளர்கள். அங்கே ஸ்பாட்டுக்கு போய் அவங்களும் சேர்ந்து இருந்து ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு நான் உங்கள் என்னென்ன பிரச்சனையை கொடுங்க, நான் முதல்வர்கிட்ட போய் சால்வ் பண்ணியிருக்கேன். இதே இங்கே சென்னையில் போராடிக்கிறவர் தான் அங்கே போராடினாங்க. இப்போ சென்னையிலேருந்து வந்துட்டார் சென்னைக்கு, எல்லா நிகழ்வுகளை முடிச்சுட்டு. நாங்கள் 2ஆம் தேதி அங்கே போய் மக்களை சந்திக்க போகிறோம். மக்கள் பிரச்சனை நாங்கள் தீர்வு கொடுக்க போகிறோம். நாங்கள் என்றைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களை, சிறுபான்மை மக்களை, கிறிஸ்துவர்களை, இஸ்லாமியர்களை, தலித்துகளை நாங்கள் விட்டு விட மாட்டோம். நீங்கள் அதில் பயப்படவே தேவையில்லை. இது வந்து நாங்கள் பேருக்காக செய்ய மாட்டோம். இந்த அவங்க வந்து பேருக்காக எலெக்ஷனுக்காக பண்ணுறாங்க இல்லை 2026 ப்ராஜெக்ட்டுக்காக, அது மாதிரிலாம் விடுதலை சிறுத்தை களத்தில் போய் நிற்கக்கூடிய ஒரு கட்சி. நீங்கள் எதுவுமே செய்யாதனால தான் இப்போ இந்த வாக்குகள் எல்லாமே நீங்கள் சொல்கிற இஸ்லாமியர்கள், தலித்து வாக்கு எல்லாமே விஜய் பக்கம் ஒரு மேஜர் சங்கு ஷிஃப்ட் ஆக போகுது அப்படின்னு ஒரு பேச்சு. நீங்கள் எதுவுமே கண்டுக்கல, அங்கே போக போகிறாங்க அப்படின்றாங்க. விஜய் வந்து 2026 ப்ராஜெக்டுக்காக கடுமையாக ஷூட்டிங் பண்ணிக்கிறாரு. அந்த ஷூட்டிங்கில் 43 பேர் செத்து போனாங்க.
இப்போ அடுத்தடுத்து ஷூட்டிங் நடக்குது. அன்னைக்கு வந்து போதை போட்டு கீழே விழுந்தாரா, இல்லை போதை போட்டு தள்ளி விட்டாங்கன்னு தெரியல. அங்கேருந்து வந்த அப்புறம் நடந்து போச்சு. அதனால் ஷூட்டிங் சிறப்பாக நடக்கிறது. ஆனால் ஷூட்டிங் சிறப்பாக நடக்கும். ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட் ஃபெயிலியர் ஆயிடும். இல்ல ஆலோசனை என்ன சொல்றாருன்னா, நீங்க எதுக்குண்ணே அண்ணே நீங்களும் நானும் ஒண்ணுண்ணே, நீங்க ஏன்னா எங்களை விமர்சிக்கிறீங்க, நம்மளாம் ஒண்ணுண்ணே அப்படின்னு வாயில தான் போடணும் மண்ணை. நீனு நானும் ஒன்றா எப்படி? நீ ஒரு சங்கிப்பையலும் ஜனநாயகவாதிகளும் ஒன்றா? இது என்னங்க இது பேச்சு? நீங்களும் அம்பேத்கர் இதை நினைக்கிறீங்க, நாங்கள் தான் அம்பேத்கர். நீ உனக்கு அம்பேத்கர் பேரை உனக்கு எழுத தெரியுமா வெள்ளை பேப்பரில்? அம்பேத்கர் சொன்ன ஒரு கோட்பாடு சொல்லுது. அம்பேத்கர் இப்போ நான் கூட சொல்ல எனக்கு இவனுக்கு தெரியும்டா, அவனுக்கு தெரியும்ல, அவனுக்கு என்ன தெரியுமான்றதான் முக்கியம். அது மாதிரி இவங்களுக்கு அம்பேத்கர்னு பேரை போட்டுக்கிறது, இங்கிட்டு காமராஜன் பேரை போட்டுக்கிறது, இங்கிட்டு வந்து அண்ணாதுரைன்னு போட்டுக்கிறது, எல்லாருமே போட்டுக்கிற வேண்டியதான். அவர் என்ன சொன்னார்னு எங்கேயாவது ஒரு மேடையில் நல்லா கேளுங்க. நான் சொல்கிறேன், அந்த டைலாக்கை வந்து அப்படியே விளக்கமாக போடணும், டைட்டிலில் போடணும். அம்பேத்கர் இந்த கருத்தை சொன்னார் அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் இந்த அரசியலுக்கு வந்த பிறகு ஆதவ அர்ஜுனனும் இல்லை வந்து இந்த நடிகர் விஜய் பேசியிருக்கிறாரா சொல்லுங்க? ஒரு கோட்பாடு பலியிடப்படுவது ஆடுகளைத்தான், சிங்கங்களை அல்ல. அரசியல் பேரை சொன்னா முடிஞ்சுச்சாங்க. எனக்கு அம்பேத்கர் தெரியும், எனக்கு இவரை தெரியும், அவரை தெரியும். அவர் என்னடா சொன்னாரு? அவர் சொன்ன மாதிரி செயல்படுறியா? சொன்னாருன்னு சொன்னது மட்டும் பத்தாது, அது மாதிரி செயல்பட்டாயா? அதான் இங்கே ரொம்ப முக்கியம். அப்புறம் அதில் எதுவுமே செயல்படுறதில்லை. நான் கேட்குற கேள்வி, இதே ஆதவ அர்ஜுன் வச்சுன்னு கேட்டங்க. நான் சொல்கிறேன், அவர் என் கட்சியில் என்ன சொன்னார்? நான் வந்து மேல் பாதிக்கு போகிறேன், மக்களை நான் உள்ளே கூட்டி போகிறேன், அடுத்து எங்கே வேங்கவேலுக்கு நான் போகிறேன், நான் விஜயை கூட்டி போகிறேன் சொன்னார்ல. இப்போ எங்கே கூட்டி போனாங்களா ஒரு நாளில்? வாய் ஷவுடாளுங்க. திரைப்படத்தில் வந்து டே போடுவாங்க, நான் குரூப் டிஸ்கஷனாக போவேன். இப்போ நான் படத்தில் ஷெரீஃபில் நம்மளும் இருக்கிறோம்ல, சொல்லுவா டே இந்த இடத்துல 2 பாட்டை போடு, இந்த இடத்துல 2 குத்தாட்டத்தை போடு, இந்த இடத்துல ஒரு சீனை போடு, இந்த இடத்துல ஒரு அழுகையை போடுன்பாங்க. அது மாதிரி இவங்க அங்கங்கே தேவை என்னென்னமோ அதை பேசிக்கிட்டே போவாங்க. களத்தில் போய் நின்றுருக்காங்களா? நான் ஒரு கேள்வி நேரடியாக கேட்குறேன், மறைச்சலாம் கேட்கல. அம்பேத்கர் சொல்கிறேல, அம்பேத்கர் என்ன சொன்னார்னு சொல்லியிருக்கிறியா? இல்லை அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அதற்கு நீ செயல்பட்டு இருக்கிறாயா? சொல்லுங்க பிரதர். எதுவும் செயல்படுறது இல்லை. இவங்களுக்கு ப்ராஜெக்ட் 2026 நான் இப்போ வாயில அதே மண்ணுன்னு சொல்லிட்டேன்ல, முடிஞ்சு போச்சு. எங்களை ஏன்னா விமர்சிக்கிறீங்க கேட்குறாரு. ஒன்னத்தே முதல்ல மண்டல உடைக்கணும். சீரியஸாகவே நீங்கள் பண்ணுறதே சேட்டை ஓவராக இருக்குது. மக்களுக்கு எதிர்ப்பாக கருத்துக்களை பண்ணுறது, இங்கே சிக்கலை உருவாக்குறது, காங்கிரஸுக்குள்ளே போய் சிக்கலை உருவாக்கி விடுறது. காங்கிரஸுக்குள்ள சிக்கலை உருவாக்க யார் நினைக்கிறீங்க? வேறு யாரும் இல்லை. காங்கிரஸ் கவனமாக இருக்கு. நீங்கள் போயிட்டு விஜய் நம்பி போயிட்டு கெட்டு பாழாகி போயிடாதீங்க. அதெல்லாம் வந்து நீங்களுமே கொஞ்சம் அதீத விமர்சனம். சீமானையும் விஜயும் பாஜகவோட குழந்தைகள்ன்றதெல்லாம் ரொம்ப தலைவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. அதாவது ரொம்ப நியாயமாக சொல்லியிருக்காரு. ஆதாரம் நான் தர்றேன். அதாவது ஆதாரம் வேணுமா? ஆதாரம் சொல்ல பாரு. எங்கள் தலைவர் கூட குழந்தைனாரு. நான் சொன்னேன் 2 பேரும் சைத்தான்கள்னு சொன்னேன். சைத்தான்களின் குழந்தைன்ற மாதிரி சைத்தான்கள்னு சொல்லியிருக்கிறேன். என்னன்னா, அதாவது ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையணும். நம்ம கேரளாக்குள்ளே நுழைஞ்சிட்டோம், கர்நாடகா நுழைஞ்சிட்டோம், ஆந்திரா நுழைஞ்சிட்டோம், வெஸ்ட் பெங்கால் நுழைஞ்சிக்கிட்டுங்க. தமிழ்நாட்டுக்கு நுழையவே முடியல. என்னடா காரணம்னு பார்க்குறாங்க. அப்போத்தான் அவங்களுக்கு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. நாக்பூருக்கு என்ன கிடச்சிருக்குன்னா, அவங்க சினிமாக்காரன் தாங்க ஏற்றுக்குருவாங்க. உங்கள் இதில் வந்து பூரா கிளவியாக இருக்காங்க நடிகை பூரா, ஆனால் அவங்கள ஏற்றுக்கிற மாட்டேறாங்க. ஒரு இளைஞனாக ஒரு நடிகர் இருக்கணும், இல்லை ஒரு நடிகர் இருக்கணும், இல்லை ஒரு நடிகர் வயசாக இருந்தால் கூட பிரச்சனை ஏற்றுக்குருவாங்க. அதுமாதிரி முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போயிருக்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரே வாரம் சொல்லிட்டாரு, டே நீங்கள் வந்து வள்ளுவருக்கும் திருவள்ளுவருக்கும் சாயம் பூச முடியாது, எனக்கும் பூச முடியாது சொன்னாலும் சொல்லையா? அவர் எஸ்கேப் ஆகிட்டார். அடுத்த லெவலில் யாரா இருக்கா அப்படின்னா விஜயை ஒரே புடுக்க பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. இந்த பக்கத்து இங்கிட்டு பார்த்தாங்க. இவங்க வந்து இந்த தமிழ் தேசியம்ன்ற கோட்பாட்டுக்கு ரொம்ப அடிபணிஞ்சவங்க தமிழர்கள். அப்போ தமிழ் தேசியத்துக்கு யார் ஒரு லூஸ் நம்ம கிடைக்குமா அப்படின்பாது, அதுக்கு இங்கிட்டு ஒரு லூஸ் கிடைச்சிருச்சு. என்னங்க இப்படி சொல்லி கட்சியோட தலைவர் ஏங்க நானா ஒரு அண்ணன் சொன்னேங்க, அண்ணன் சொல்லி ஏமாத்தி விட்டாருங்க. தமிழ் தேசியம்ன்ற கோட்பாடு இருப்பாருன்னு பார்த்தா எங்க விலகி நிற்கிறார். அவர் சொன்ன டைலாக் அப்படியே சொல்றேன் பாருங்க திருப்பி. அதாவது பிராமணியம் என்ற கடப்பாறையை கொண்டு திராவிடம் என்ற கோட்பாறையை உடப்பேன்னாரு. உடச்சுன்னா கையை உடப்போம். ஏன்னா நல்லா கேளுங்க, முதல்ல பிராமணியம்ன்றது என்ன? பிராமணியம் கோட்பாடுன்னா சங்கி கோட்பாடு, சனாதன கோட்பாடு. அவனை நீ கையில் கடப்பாறை எடுத்து போய் உடைப்பேன்னா அது என்னங்க புத்தி? எதை உடைப்ப? திமுக உடைக்கிறேன்னு சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை, திகாவை உடைக்கிறேன்னு சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை. திராவிடம் எங்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த நண்பர் அயோதாஸ் பண்டிதர் சொன்ன தத்துவம்ங்க, ரெட்டமலை சீனிவாசன் சொன்ன தத்துவம் தான் திராவிடம். இவங்களுக்கு தெரியுமா இருக்காது? தந்தை பெரியார் அதை பெருசாக்குனாரு அந்த தத்துவத்தை. அதை போய் உடைச்சு நான் பார்த்துக்க இருப்போமா? அது மேட்டர் முடிஞ்சு. அவரு பெரியார் எதிர்க்கிறாரு, திராவிடத்தை எதிர்க்கிறாரு, தமிழ் தேசியத்தை முன்னிறுத்துறாரு. தமிழ் தேசியம் என்பது திராவிட கோட்பாடுகளை உள்வாங்கியதை ஒழுங்காப்படி அதெல்லாம் இல்லைன்றாரு. நீ படிக்கலைன்னா ஏங்க அந்த காலகட்டத்தில் சும்மா காலகட்டத்தில் மேதகு பிரபாகரன் அவர்கள் எந்த இடத்திலாவது திராவிடம் நமக்கு எதிரின்னு சொல்லியிருந்தாருன்னா, நான் இன்னமே நான் மீட்டிங்கில் யூடியூப்லேயே பேசுகிறேங்க, நான் அரசியலை விட்டு விலகிறேங்க, நான் துபாய் திரும்பி போயிடுறேங்க.
ஜாலியாக இருக்குமே. நான் போய் எதுக்கு தேவையில்லாமல் இந்த அரசியலில் நான் போட்டுக்கு நான் ஒரு சிவில் இன்ஜினியருக்கு போனால் இப்போயே கூப்பிட்றாங்க, ப்ராஜெக்ட் நிறையா இருக்கேன். ஏதாவது ஒரு இடத்துல மேதகு பிரபாகரன் அவர்கள் திராவிடம் நமக்கு எதிரின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்க சீமானு. அப்போ எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க. அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு விடுதலை சிறுத்தை அமைதியாக இருப்போமா? ஏங்க அந்த காலத்தில் அவர் உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது அவருக்கு திராட்சை ரசத்தை கொடுத்து நீ உண்ணாவிரதத்தை முடியும்னு சொன்னது ஐயா வீரமணி. வீரமணி தான் கொடுத்தார். நான் இருக்கா பழைய போட்டா இருக்கா இல்லையா? அப்புறம் என்னங்க அதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இல்லையாங்க? அப்போ பெரியாரை யார் எதுக்குறா? யாருங்க எதுக்குறா? பிராமணிய கோட்பாடுகளை உள்வாங்கி சங்கிகளை எதுக்குறாங்க. அப்போ அவங்க எதுக்குறதுக்காக நீ எதுக்குறேன்னா அப்போ நீ சங்கி தானே? அதைத்தான் எங்கள் தலைவர் நீண்ட இடைவேளைக்கு பிறகு தைரியமாக சொல்கிறாரு. நாங்கள் நம்பினேங்க. எனக்கு அண்ணன் தாங்க. எனக்கு இப்போ இதை பேசுனதுக்கே வருவாங்க, நைட்டில் ஃபோன் அடிப்பாருங்க. என்ன தம்பி இப்படி பேசிவிட்ட, அதெல்லாம் ஒரு இதுக்கு பேசுறதுப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லுவார். அவருக்கு தெரியுங்க பெரியார் யாருன்னு தெரியும். அவருக்கு தெரியும் திராவிடம்ன்றது. இந்த சங்கி பயலுக்கு அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்க என்னன்னு தெரியல. நான் மற்ற மாதிரி ஆனால் பிஜேபி அவ்வளோ கடுமையாக விமர்சிக்கிறாரு சார். மோடியை பிரச்சனை அவ்வளோ கடுமையாக விமர்சிக்கிறாரு. அவங்க அவருடைய வேலையை உங்களுக்கு ஈக்குவலாக விமர்சிக்கிறாரு. நாங்கள் விமர்சிக்கிற ஆள் எங்களில் நாங்கள் அதை தகர்க்கக்கூடிய ஆட்கள். இவர் மேட்டர் முடிஞ்சுக்கிட்டு நம்ம இவரை விட்டுட்டோம்ல விஜய் உண்மையிலேயே என்னுடைய கொள்கை எதிரி யாருன்னு சொல்கிறாரு. பிஜேபி சொல்கிறாருல. அப்போ கொள்கை எதிரி யார்? பிஜேபி. திருப்பரங்குன்றம் விஷயத்தில் அவங்க என்ன டயலாக் சொன்னாங்க? இந்த திருப்பரங்குன்றத்தை நான் அயோத்தியை போல் மாற்றுவேன் சொன்னாரா சொல்ல ராஜா, லூசு ராஜா சொன்னார்லங்க. அப்போ அந்த லூசு ராஜாவை சொன்ன அதே கருத்தை எதிர்த்து சொல்லணுமா இல்லையா டிவிக்கு? இது என்ன கொள்கை சார்ந்த கருத்து. நாங்கள் அயோத்தியாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லும்போது டேய் நீ எப்படி அப்படி சொல்ல போச்சு, தப்புடா அப்படின்னு தலைவன் பேசணுமா பேச நம்ம ஏன்னா கொள்கை சார்ந்த கோட்பாடு இல்லை. இந்த விவகாரத்தில் கொள்கை கோட்பாடு தான் எங்களுக்கு நல்லதுன்றாங்க. நல்லா நல்லா இங்கிட்டும் குத்த மாட்டேன் அங்கிட்டும் குத்த மாட்டேன் சென்டரில் இருப்போம்னு என்ன அர்த்தம்? பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்கணும். அதுதான் அரசியல். இங்கே அதுதான் கேட்குறாரு. யாரு ரெண்டு பாஜகவும் திமுகவும் சேர்ந்துட்டு அரசியல் பண்ணது? இதுக்குள்ள நாங்கள் ஏன் இது திமுக பிஜேபி பிரச்சனை அல்ல, தமிழர்கள் சங்கி பிரச்சனை. அது அப்போ உங்க பர்செப்ஷன். திருப்பரங்குன்றது யாரு? முருகர். முருகர் யார்? தமிழ் கடவுள். ரைட்டா? இந்து கடவுள். தமிழ் கடவுள். அவர் இந்து கடவுள். அப்பெல்லாம் இந்துன்றது இந்த 100 ஆண்டுகள்ல தான் வெள்ளக்காரன் கொடுத்த பட்டம் தான் இந்து. வெள்ளக்காரன் கொடுத்த பட்டம் தான் தமிழனுடைய கடவுள். எல்லா தமிழனும் முருகனை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த முருகனுக்கு 2 கல்யாணம். ஒன்று வள்ளி, இன்னொன்று தெய்வானை. வள்ளி யாரு? ஒரு குறத்தி மகள். இந்த காலத்தில் குறத்தி மகளை முருகன் கட்டியிருந்தால் இவர்கள் ஆணவ படுகொலை செய்யக்கூடிய கும்பல். முருகனையும் போட்டு தள்ளிடுவாங்க, வள்ளியும் போட்டு தள்ளிடுவாங்க. அப்படி பயலுக. அப்போ அந்த பயலுகளை தட்டி கேட்கணுமா இல்லையா? அட்லீஸ்ட் நீ என்ன சொல்லியிருக்கணும்? நீங்கள் சொல்கிறது தப்பு, முருகனை எதிர்த்து இப்படி பண்ணாதீங்க, இங்கே தேவையில்லாத பிரச்சனை உருவாக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. ஏன் சொல்லலை? அப்போ இதிலிருந்து தெரிஞ்சு கொள்ளுங்கள், இவர் அண்டர் கிரவுண்டில் டீலிங் போட்டு வச்சிருக்கிறாரு. என்ன டீலிங்? ரைட். அது எப்படின்னு கேட்குறீங்களா? அவர் யார்? விஜய் ஜோசப் விஜய். அவர் நல்ல மனுஷனை வச்சுக்கிறோங்க. ரைட்டாக? அவரை பற்றி பிரச்சனை இல்லை. அவர் அருகாமையில் இருக்கின்ற IRS அதிகாரி யார்? அருண்ராஜ். அவர் ஒரு முன்னாள் RSS கும்பலின் நண்பர். RSS தான் அவர். சார் எல்லாருக்குமே RSS நண்பர்கள் இருப்பாங்களா சார்? அதுக்காக உடனே ஒரு RSS அனுதாபின்னு சொல்லி நான் சொன்னது இல்லைன்னு அவர் சொல்லுங்க. நான் ப்ரூவ் பண்ணுறேன் உங்களுக்கு. ஒன்று அவரை முடிச்சிட்டேன். அடுத்து இந்த போயிட்டு வாங்க. அங்கே ஒரு பொருளாளர் ஒருத்தர் இருக்கிறார். அவரும் ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்த ஒரு RSS கும்பல். ரைட்டா? 2 பேர் முடிச்சிட்டோமா? அடுத்து நம்ம எங்கள் ஆதவ் அர்ஜுனுடைய மாமியா எங்கே இருக்குன்னா பிஜேபியில் இருக்குது. இதனால நாங்கள் தெரிஞ்சுதான் அவரை வெளியே விரட்டி விட்டோம். அவர் ஒரு RSS கும்பல். இன்னொன்று கட்சியே வச்சிருக்காரு. அவர் என்ன கொள்கையில் இருக்காரு? அவர் மாமியா உறவு பெரிய உறவு. மச்சனை எல்லாம் இப்போ சண்டை 2 பேருக்கு. இப்போ மாமியாவை விட்டு இவர் எதுவும் செய்ய முடியுமா? மாமியா தான் ஃபுல் பேக்கப். ரைட்டா? எங்களுக்கு தெரியும் பிரதர். இவ்வளவு காசு இப்போ விஜயா போடுறாரு, எல்லாம் அவர் தான் போட்டுக்கிருக்காரு. எங்களுக்கு செய்தி கிடச்சிருச்சு. அது ஒன்று முடிஞ்சு போச்சா? அடுத்து புஷி ஆனந்த் யாருன்னு தெரியுமா? அவர் அங்கே வளர்த்து எடுக்கப்பட்ட ஒரு அன்பு நண்பர் தான் அவர் கதையும் முடிஞ்சு போச்சு. அப்படி இப்படி 4-5 பேர் சுற்றி இருக்கும்போது விஜயே நல்லது செய்ய நினைச்சாலும் அவங்க விட மாட்டாங்க, கெடுத்துருவாங்க. அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. விஜய் மீறி அப்படி பண்ணிட முடியுமா சார்? விஜய் மீறி அப்படி பண்ணிட முடியும்? அதான பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாயை திறந்துருக்கணும்ல. இந்நேரம்னா திருப்பரங்குன்றம் பிரச்சனை போய் மக்களை கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்லணும்ல. ஸ்ட்ரைட்டில் முதல் உதாரணம். அங்கிட்டுங்கெல்லாம் எதுவுமே இல்லையா? அவங்க ஸ்ட்ரைட். ஒரு சினிமாக்காரனை மட்டும் நம்பாதீங்க தயவு செய்து. அவன் நம்பினா கேள்வியே கேட்காதீங்க. சினிமாக்காரங்க இந்த மக்களுக்கு என்றைக்குமே எதிர்ப்பாக இருப்பாங்க. சரி, இந்த ஒரு விவகாரத்தில் அவர் ரியாக்ட் பண்ணலங்கிறதுக்காகவே அவர் மேலே அப்படி ஒரு விமர்சனம். பாஜகவோட குழந்தைங்கிறதெல்லாம் 42 குழந்தைகள் இறந்த பிறகு, 42 உயிர்கள் இறந்த பிறகு, அதில் 10-12 குழந்தைகள், அதுதான் அப்படி சொன்னேன். 42 பேர் இறந்த பிறகு அதை கண்டுக்கிறாம நீ போய் இன்னும் 1 வருஷம் கூட திரும்பலை, நீ போய் அங்கே போய் குத்தாட்டம் போடுறேன்னா
நீ ஒரு சங்கி தானே. சார் அது ஆடியோ லான்ச் விழா சார், அப்படிலாம் அது இது ஒண்ணா சார்? அப்போ இதே சினிமாக்காரன். ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணியிருப்பேன்னா அமைதியாக இருந்திருப்பேன், தேர்தலை மட்டும் சந்திப்போம்டா, இப்போதைக்கு இந்த ஆட்டம் பாட்டம் நான் தேவையாக இருந்திருப்பேன். ஆனால் இவங்க ஆடுறான் என்ன அர்த்தம்? ஒரு விளக்க பற்ற வச்சாங்களாங்க, ஒரு மெழுகுவர்த்தி பற்ற எல்லாரையும் வர வச்சு ஆறுதலே சொல்லிட்டாரு. அவன் செத்து போன அப்புறம் பாடியை திருப்பி இங்கே கொண்டாங்க, நான் வீர வணக்கம் செலுத்துன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எவ்வளோ பைத்தியக்காரது, இதுவே சங்கின்றது. நீ நேராக போயிருக்கணும் ஸ்பாட்டுக்கு. நாங்கள் எப்படி விளக்கு ஏற்றுனா, மெழுகுவர்த்தி ஏற்றுனார், ஒரு போட்டோ காட்டுங்க. இந்த செத்து போன 43 பேருக்கு ஒரு மெழுகுவர்த்தி ஏற்று ஒரு போட்டோ காட்டுங்க சார். அழுதுட்டாருன்னு அங்கே கூட இருந்தவங்களாம் சொல்கிறாங்களே சார். சொன்னாங்க, நீங்கள் பார்த்தீங்களா? அந்த நான் மக்களே கேட்குற சொல்றாங்க கேள்வி சார். வெரி சிம்பிளுங்க. அவங்க போட்டோவை வச்சு ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றுன மாதிரி ஒரு சீன் இருக்கா? ஏன்னா இல்லை. அதுக்கு என்ன சோசியக்காரன் என்ன சொல்லிட்டான்னா, அதெல்லாம் ஏற்றிடாத உன் பவர் போயிடும், ராஜ யோகம் உனக்கு போயிடும். நீசபங்க ராச யோகம் இருக்குது உனக்கு. 2026 நீ பொண்டாட்டியை விரட்டி விட்டுரு, பிள்ளையை விரட்டி விட்டுரு, ரூமில் வீட்டில் தனியாக நீ மட்டும் இருந்தேன்னா நீ தானே அடுத்த முதல்வர்னு சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? பாண்டிச்சேரியில் ஒருத்தர் இது மாதிரி சொன்னாலும் எனக்கு செய்தி கிடச்சிருக்கு பிரதர். அதனால இவர் செயல்படுறாரு, இவர் சங்கி மறு உருவமாக செயல்படுறாரு. இல்ல இந்த அவர் பாஜகவே எதிர்க்கிறாரு, பாண்டிச்சேரியில போய் பாஜக அரசை விமர்சிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, களத்துல இல்லாதவங்களை பத்தி நான் ஏன் பேசணும், நீங்க விருப்பப்படுறதெல்லாம் பேச முடியாது. நீ வந்து பயங்கரமா எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி நீ பயங்கர அரசியல் இருக்கிற, நீயே பொடிப்பைய பத்தியா வந்திருக்கிற, வந்துக்கிட்டு ஃபிலிம் காட்டிக்கிட்டு இருக்கிற கூட்டத்தை பாக்குறீங்களா சார்? அடையாள கூட்டம் வந்து நாளைக்கு மட்டும் இவர் வரட்டுமுங்க, அஜித் வரட்டுமுங்க, ஏன் நாளைக்கு திருஷா வரட்டுமுங்க பார்ப்போங்க, நயன்தாரா வரட்டுமுங்க பார்ப்போங்க. அதனால் நீ பேச சினிமாக்காரனை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இந்த ஊரில் எப்பயுமே ஓடிட்டே இருக்கு. 2 வருஷமா வந்துட்டே இருக்காங்க சார். அவர் ஃப்ரீக்வெண்டா வெளியில வராரு. 2 வருஷமா அந்த கிரௌட் வந்துகிட்டே இருக்கு. இன்னமும் நீங்க நடிகரை பார்க்க வராங்கன்னு சொல்ற விமர்சனம் அதுதான் பெரிய தப்பு. இந்த நடிகனை பார்க்குற தயவு செய்து வராதிங்க, நசிங்கி செத்து போகாது. அவங்க நடிகரை பார்க்க வரல, அவங்க தலைவனை பார்க்க வராங்க. தலைவன் வந்து வீட்டில் அமைதியாக தான் இருப்பாப்புல, தலைவன் மக்கள் பிரச்சனையும் வரமாட்டாப்புல. 2026 முதல்வர் ஆன பிறகு தான் வருவாரே தவிர அதுக்கு முன்னாடி நீங்கள் செத்தாலும் வரமாட்டார். அது மாதிரி அவருடைய பாலிசிங்க. பாவம் சினிமா நடிகர் வந்து வெயிலுக்கு வர முடியாது. 33 வருஷம் உங்களுக்காக இது உழைச்சிருக்கேன், என்ன முதலமைச்சர் ஆக்கணும்னு கேட்கிறாரு. 33 வருஷம் யார் உழைச்சா? ஆடியன்ஸ்ல பேசுனது கேட்டீங்களா இல்லையா? 33 வருஷம் வருஷம் உங்களுக்கு பண்ண இப்ப நன்றி கடனா உங்களுக்கு நான் உழைக்க வரேன்னு சொல்றாரு. 33 வருஷம் இந்த மக்கள் வந்து அவன் வீட்டில் சாப்பிட்டாலும் சாப்பிடல அதெல்லாம் பார்க்குறது. இவன் படம் வந்துச்சுன்னா அது விளம்பரம் கொடுக்குறது, பால் ஊற்றுறது எல்லாம் பண்ணாங்க ரைட்டா. அதோட சோழியை முடிக்காமல் இன்னும் ஒரு 30 வருஷம் உன் சோழியை முடிக்கிறேன்டா, இது வரைக்கும் நீ செஞ்சது பத்தாது, நீ டோட்டலாக உங்களை காலி பண்ணிட்டேன்னு வந்திருக்கிறாப்புல. ஆனால் அந்த தொண்டர்கள் நேற்று நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நீ அவங்க படத்தை பாரு, ஜனநாயகம் வருது, நல்லா போய் தேட்டரில் போய் பாரு, ரிசர்வ் பண்ணி பாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பின்னாடி போகாத, ஓட்டு போடாது, இதான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் வாக்குகள் பெரிய அளவுக்கு திமுக கூட்டணியில இருந்து தான் பிரிக்க போறாருன்னு சொல்றாங்களே சார். அப்படி வந்து அது குறிப்பாக அவங்க சொல்ற 3 வாக்கு தான், தலித் வாக்கு, இஸ்லாமியர்கள் வாக்கு, கிறிஸ்டின் வாக்கு. தலகால உனக்கு சங்கி ஓட்டு மட்டும்தான் கிடைக்கும். சங்கிகள் இருப்பாங்க வருங்க, அவங்க ஓட்டு உனக்கு கிடைக்கும். அதில் மாட்டு கருத்து இல்லை. சங்கிகள் வந்து இந்த வட்டம் வந்து இவங்களுக்கு தான் பாதிப்பு, பிஜேபிக்கு பாதிப்பு. சங்கி ஓட்டுகள் வந்து விஜய்க்கும் சீமானுக்கும் செல்கிறது. இதான் எங்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட். இல்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னா 30% ஓட்டு வருதுன்னு சொல்றாங்க. எல்லா எடுக்கிற சர்வேலையும் 20% தாண்டுதுன்றாங்க. எங்கிருந்து வாக்கு வரும்? எல்லாமே ஆதவ அர்ஜுனுடைய சர்வே டிபார்ட்மெண்ட், அவரை பற்றி தெரியும் சார். அவர் வேற செய்வாருங்க. ஐயோ அவர் மாதிரி செய்யறதுக்கு ஆடு ஒரு வார் ரூம் போட்டிருக்காப்புல, இதுக்குள்ளே வந்து பாரு அடிப்பாங்க, என்னென்ன பேசுறான்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா அது பூரா எங்கள் ஆதவ அர்ஜுனுடைய தம்பின்னு எனக்கு தெரியும் யார் யார் அதில் இருக்காங்கன்னு. ஒரு 100 பேரை வச்சு அவங்க வார் ரூம் வச்சுருக்காங்க. அப்புறம் அது கட்சிக்கு எலெக்ஷன் வேலை பார்க்குறாங்க. ஆமாம், எலெக்ஷன் வேலை இல்லை, கமாண்ட் கட்சிக்கு தானே சார் வேலை பார்த்து கொடுத்தாரு. யாருமே விரட்டி விட்டோம்ல, இதில் சரிப்பட்டு வர மாட்டேங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ராடு வேலைலாம் பண்ணுறாங்க, தேவையில்லப்பான்னு விரட்டி விட்டாங்க. விரட்டி விட்டோம் நல்ல பையனாக தான் வச்சுருப்போம்ல. அப்புறம் இல்லை சார், இந்த வாக்குகள் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க, உங்களுடைய கோர் வாக்கை அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. அதை தேக்கி வைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறோன்றது இருக்குல்ல. அதாவது நீ தலகால நின்றாலும் தலித் ஓட்டு அந்த வாக்கை தான் டார்கெட் பண்றாரு. அப்படியே லம்சமா திமுக கூட்டணி கிடைச்சிட்டு இருக்கு. தலகால நின்றாலும் உனக்கு வராது தம்பி, நீ அதெல்லாம் நினைக்காத, கற்பனையில் நீ வாழாத. அவருக்கு அடுத்த படத்தை ஜனநாயகன் 2 எடுக்கிறதுக்கான டைரக்டர் முடிவு பண்ணுங்க, தயாரிப்பாளர் முடிவு பண்ணுங்க. விருந்துக்கு போறாங்க, கிறிஸ்தவ விழா. பிரதர் நமக்குள்ள ஒரு சேலஞ்சு பிரதர், சொல்லுங்க. விஜய் நடிப்பார்னு நான் சொல்றேன், நீ என்ன சொல்றீங்க? சார் அந்த விழா பார்த்ததுக்கு அப்புறம் கேட்கறதுக்கு நான் தெளிவா, நீ வாங்க, நீ ஒரு முக்கியமான சேனலோட நெறியாளர். நான் இவர் படத்தை நடிக்க மாட்டேன்னார்ல, ஒரு படத்தை நடிப்பார். நான் விஜய் வாக்க நம்புறேன், நடிக்க மாட்டாருன்னு. சரி, பொறுத்து இருந்து பார்ப்போம். இதுதான் நமக்குள்ள சேலஞ்ச். 2026லயே அவர் படத்தை நடிக்க போறாரு, பொறுத்திருந்து பாருங்க. எப்படி இல்ல சார், இவ்வளவு பெரிய ஃபேர்வெல் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த விமர்சனம் நீங்க பாருங்க பிரதர். நான் இவ்வளவு தெளிவா சொல்றேன்ல, எங்களுக்கு தெரியாதாங்க. 25 வருஷமா அரசியல் இருக்கிறேன். அரசியல் என்ன நடக்கும், ஏது நடக்கும், யார் யார் எங்கிட்ட கூட்டணி போவாங்க, கடைசியில் தேர்தல் அப்போ என்ன ஆகும் எல்லாம் தெரியும். சினிமாக்காரங்க எம்ஜிஆரை தவிர எவன் வெற்றி பெற்றிருக்கிறேன்? சிவாஜி கணேசனுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க பிரதர்? கமலஹாசனுக்கு என்னங்க ஆச்சு? சரத்குமாருக்கு என்னங்க ஆச்சு? ஒரு காலத்தில் டிஆர் உங்களுக்கு தெரியாது, டிஆர்லாம் பெருசாக வளர்ந்த டிஆருக்கு என்னாச்சு? அண்ணன் விஜயகாந்துக்கு என்னாச்சு? ஏன் சிரஞ்சீவிக்கு என்னங்க ஆச்சு?
இவரை விட பல மடங்கு கூட்டம் ஆனா வந்துச்சு. எல்லா விதத்திலயும் எம்ஜிஆரோட ஈக்குவலா வராரு விஜய். எந்த விதத்துல எம்ஜிஆர் ஒரே குறைஞ்சு எம்ஜிஆர் போயிட்டாரு? எம்ஜிஆர் ஒரே எம்ஜிஆர் தான், ரைட்டா? அதுக்கு அடுத்து எம்ஜிஆர் மாதிரி எவனும் பிறக்கல, எம்ஜிஆர் பிறக்க போறது இல்லை. செல்வாக்கு விஜய்க்கு இருக்கே சார். எம்ஜிஆரை விட்டுருங்க, எம்ஜிஆருக்கு அடுத்து யாரும் அவர் மாதிரி பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. வந்துட்டாரு சார். நீங்க பொறுத்து இருந்து பாருங்க, அவர் எம்ஜிஆரா சிரஞ்சீவியான்னு உங்களுக்கு தெரிய வரும். ஒருவேளை அவர் அந்த வாக்கு எடுத்துருவாருன்னு தான் அவர் மேல பாஜக சாயம் பூசுறீங்களா? அவர் எம்ஜிஆரா சிவாஜியான்னு உங்களுக்கு தெரிய வரும். அதனாலதான் அவர் மேல பாஜக சாயம் அவர் எம்ஜிஆரா டி ராஜேந்திரன் உங்களுக்கு தெரிய வரும். அவர் எம்ஜிஆரா இல்ல கவுண்டமணியான்னு உங்களுக்கு தெரிய வரும். அவர் டச் பண்றதுனால தான் அவர் மேல ஆர்எஸ்எஸ் சாயம் பூசுறீங்க. அப்படிலாம் ஒரு சாயம் பூசல, அவரே சாயத்தை போட்டுக்கிட்டாரு. அவரே முகத்துல எது நல்லா சாயம் பூசுவார்ல, திரைப்படத்தில் நடிச்சவர் தானே, அவரே புட்டாம அடிச்சுக்கிட்டாரு. நான் ஆர்எஸ்எஸ் காரன். பொதுவா இந்த மாதிரியான விமர்சனங்களை திருமாவளவன் பொதுவா இந்த மாதிரி கடந்து போயிடுவாரு. இவ்வளவு கூர்மையான விமர்சனம் ஏன் அப்படி வைக்கணும்? அநீதி வரும்போது தட்டி கேட்பவர் தான் திருமாவளவன். விமர்சனத்தை வைக்கல. இல்ல பிரச்சனை வரும் தட்டி கேட்கறது தானே எங்க வேலையை. அது முகத்திரை கிளிப்பு தானே எங்க ஏதோ வேலை. ஒன்று உணர்ந்திருக்காரு இல்ல, அந்த உணர்வு வாக்கு எதையோ ஒன்று உடைக்கிறாரு, ஏதோ ஒரு வாக்க தூக்குறாரு, நம்ம இவருக்கு ஒரு கவுண்டர் வச்சு சிறுத்தையுடைய ஒரு ஓட்டை கூட எடுக்க முடியாது. நாங்க வந்து அம்பேத்கரின் பிள்ளைகள், அம்பேத்கர் கருத்தை படித்தவர், கொள்கை தலைவர், தந்தை பெரியாருடைய கோட்பாடுகளை படித்தவர், கொள்கை தலைவர். சரி, அவன் கட்சியில் இருக்கிற ஒரு ஆளையும் கூப்பிடுங்க, எங்க கட்சியில் இருக்கிற ஒரு ஆளையும் கூப்பிடுவோம், 2 பேரும் பேச சொல்லுவோம். சார் ஆதவர்ஜனாவே பேசுவார் சார். ஆதவர்ஜி கூட்டியாங்க, ஆதவர்ஜுன்னு ஒத்த கூட்டியாங்க, இங்க உட்கார வைங்க, நம்ம ஆபீஸ்க்கு போவோங்க. பெரியார் என்ன சொல்லியிருக்கிறாரு, புரட்சி அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு, வா பேசுவோம், வா கூட்டியாங்க. முதல்ல ஒரு இளவும் தெரியாது பிரதர், நாங்களாம் நேரம் பழகின ஆட்கள். நீங்கள் டைட்டில் மட்டும் போட்டுக்குருவாங்க டக்குன்னு குத்து திரைப்படம். நீ குரூப் டிசிஷன் கேள்விப்பட்டேன், நீங்களே ஒரு இயக்குநராக தான் முயற்சி பண்ணிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒரு படத்தில் என்ன இங்கே பாரு கிளைமேக்ஸ்க்கு வெயிட்டாக இருக்கணும்னே, ஆனால் இங்கே பாரு இந்த இடத்துல வந்து ஒரு நடிகை வந்து ஒரு குத்தாட்டத்தை போடணும்னே, இப்படி பண்ண அது மாதிரி இந்த பயில ரைட். இப்போ யார் அரசியல்னா அம்பேத்கர் இல்லாமல் ஒன்றுமே இல்லை, போடு அம்பேத்கர் பேரை போடு, அது அம்பேத்கர் மட்டும் போட்டுக்க, தந்தை பெரியார் பேரையும் அவரையும் போடு, வேற யாரு எம்ஜிஆரும் சேருங்கப்பா, இப்போ சேர்க்குறாங்க, அறிஞர் அண்ணாவையும் சேர்த்துங்கப்பா, இன்னும் கொஞ்ச நாள் போனால் கொஞ்ச நாள் கலைஞரையும் சேர்த்துக்குருவாங்க, அடுத்து கொஞ்ச நாள் போனால் ஜெயலலிதா ஆல்ரெடி சேர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா இல்லையா? அப்புறம் இப்போ மோடியும் சேர்த்துருவாங்க, அமித்ஷாவும் சேர்த்துருவாங்க. பாருங்க பிரதர், நீங்கள் யார் யார் எங்கெங்க இருக்க நேம் நல்லா ரைட் ஓகே, இதனால ஒரு 10 ஓட்டு கிடைக்குமா பேரை போடணும். ஆனால் அதெல்லாம் அந்த காலம், இது வந்து யூடியூப் காலம். இந்த யூடியூப் காலத்தில் ஏஐ எடுத்து நீங்கள் போடுங்க, எல்லா வரலாறுன்னு சொல்லும், சரிங்களா? அதனால் நீ மக்களை ஏமாற்ற முடியாது. எம்ஜிஆரை போல அந்த காலத்தில் திரையில் போய் பார்த்தா தான் நடிகரை பார்க்க முடியும். இப்போ ஒவ்வொருத்தையும் வீட்டுக்குள்ளேயும் வர்றாங்க திரை நடிகர்கள், கைக்குள்ளே வருது. அதனால் இந்த காலம் வந்து நீ மக்களை ஏமாற்ற முடியாது. உறுதியாக இருக்கீங்க? நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நீங்கள் எதுவும் அங்கே போகிறதுக்கான ஐடியா அந்த மாதிரிலாம் எதுவும்? எங்கள் தலைமையில் வேணும்னா 2031 நாங்கள் வாங்கிச்சிடும், அப்போ வர சொல்லுங்கள், உங்களை வெல்கம் பண்ணுறோம், நாங்கள் கூப்பிட்டுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி சார், நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.